உலகம் முழுவதும் உள்ள சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே சில மருத்துவ குறிப்புகளை நாம் தெரிந்து கொள்வோம். இஞ்சி சாறு ஒரு தேக்கரண்டி எடுத்து அதனோடு போதிய அளவு இனிப்புக்காக தேன் சேர்த்து அன்றாடம் அந்தி சந்தி என்று 2 வேளை பருகி வருகின்ற நிலையிலே நௌசியா, வாமிட்டிங் என்று சொல்லுகின்ற குமட்டல், வாந்தி, த லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லுகின்ற பசியின்மை, செரிமானமின்மை, இன்டைஜஷன் என்று சொல்லக்கூடிய செரிமானமின்மை, வயிற்று பொறுமல் என்று சொல்லுகின்ற கேஸ்ட்ரிட்டிஸ், இப்படிப்பட்ட நோய்களுக்கு இஞ்சி சாறும் தேனும் ஒரு அற்புதமான மருந்தாக விளங்கும். இதை நம் உணவுக்கு முன்பாக காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை என்று சில நாட்கள் பருகி வருவதனாலே இப்படி குடல் பற்றிய அத்துணை நோய்களையும் போக்கி பசியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தரக்கூடியதாக இது விளங்கும் என்று சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, ஃபிலாந்தஸ் நிரோரி என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கீழ்காய் நெல்லி. எக்லிப்டா புரோஸ்டேட்டா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கரிசலாங்கண்ணி. இந்த கீழ்காய் நெல்லி விழுதையும், அதாவது இலைகளை சேகரித்து சுத்திகரித்து அதை விழுதாக்கி அதனோடு மஞ்சள் கரிசாலை அல்லது வெள்ளை கரிசாலை ஏதேனும் ஒன்றை சமமாக சேர்த்து காலை மாலை என்று நெல்லிக்காய் அளவு 2 வேளை சில வாரங்கள் சாப்பிடுவதனாலே இந்த அனீமியா என்று சொல்லக்கூடிய இரத்த சோகையை போக்கக்கூடியதாக இந்த கீழ்காய் நெல்லியும் கரிசாலையும் விளங்கும். அது மட்டும் அல்லாமல் இந்த லிவர் டிசார்டர் என்று சொல்லக்கூடிய கல்லீரல் நோய்கள் அத்துணைக்கும் இது ஒரு அற்புதமான மருந்தாகி கல்லீரலுக்கு பலம் தரக்கூடிய ஒரு ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த கீழ்காய் நெல்லியும் சரி, அதனுடன் சேருகின்ற கரிசாலையும் நமக்கு தரும். இந்த லிவர் சிரோசிஸ் என்கின்ற நிலைக்கு தள்ளாமல் கல்லீரலை பத்திரப்படுத்தக்கூடிய, பாதுகாக்கக்கூடிய ஒன்றாக இது விளங்கும் என்பதை மறத்தல் ஆகாது. அன்பான நேயர்களே, உத்தாமணி, வேலிப்பருத்தி என்று பெயராலே குறிப்பிடப்படுவது பெர்குலேரியா டேமியா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. ஆலித்து எழுந்த நோய் அத்தனையும் போகுமே, வேலி பருத்தியதின் மெல்லிலையால் வேலொத்து வாதம் சன்னி இவற்றையும் நீக்கும் என்று அகத்தியர் குணப்பாட நூலிலே இந்த வேலிப்பருத்தியின் மகிமையை சொல்லியிருக்கிறார்கள். ஆலித்தெழுந்த நோய் அத்தனையும் போகும். நோய் என்று வருகின்ற பொழுது 3 பிரிவுகளிலே நாம் அடக்குவோம். வாத, பித்த, சிலேத்துமம் என்று சொல்லுகின்ற காற்று, நெருப்பு, நீர் இவற்றை அடிப்படையாக கொண்ட நோய்கள். இவை அத்துணையும் போக்கக்கூடிய முத்தோஷ சமனியாக இந்த உத்தாமணியினுடைய இலை, பால், அதனுடைய வேர் அத்துணையும் மருந்தாகி பயன் தருகிறது. அதனோடு பொஹேவியா டிஃப்யூசா என்று சொல்லக்கூடியது புனர்னவா என்று வடமொழி பெயராலே சுட்டப்பெறுவது மூக்கிரட்டை என்ற தமிழ் பெயரை இது பெற்றிருக்கிறது. இந்த மூக்கிரட்டை அதனுடைய இலைகள் சிறுநீரக பாதுகாப்புக்கு ஒரு பலமான ஒரு மருந்தாக விளங்குகிறது. மூக்கிரட்டை கீரை சாரோடு துத்தி வேர் சேர்த்து சிறிது மஞ்சள் சேர்த்து பருகுகின்ற நிலையிலே சிறுநீரகத்திலே இருக்கின்ற அழுக்குகளை வெளித்தள்ளுவது மட்டுமன்றி குருதியிலே இருக்கின்ற யூரியா, கிரியேட்டினின்
என்கின்ற உப்பு சத்துக்களை குறைக்கக்கூடியதாக இந்த மூக்கிரட்டை விளங்குகிறது. இதனுடைய வேர்கள் வயிற்று கோளாறுகளை வேறறுக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. இந்த மூக்கிரட்டையும் உத்தாமணியும் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம இன்னைக்கு மூக்கிரட்டை வேர் மற்றும் உத்தாமணி இலையை பயன்படுத்தி நுரையீரல்ல சேர்ந்திருக்கக்கூடிய அதிகப்படியான சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒரு மருந்து, குடலில் தேங்கியுள்ள கழிவுகளை வெளித்தள்ளி குடலை சுத்தம் செய்து மாந்தத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து எப்படி தயார் பண்றதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: மூக்கிரட்டை வேர், உத்தாமணி இலைச்சாறு, மிளகு, விளக்கெண்ணெய். ஒரு பாத்திரத்துல நம்ம ஒரு 20 ml அளவுக்கு விளக்கெண்ணெய் விட்டுக்கலாம். இந்த மருந்து நம்ம வாரம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்து. 3 வாரங்கள் அது மாதிரி வாரத்திற்கு ஒரு முறை எடுத்துக்கணும். ஒரு முறை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய டோசேஜ் பார்த்தோம்னா 20 ml அளவுக்கு. அதனால நம்ம 20 ml அளவுக்கு சேர்த்துருக்கோம். இந்த 20 ml விளக்கெண்ணெயோட நம்ம 15 ml அளவு உத்தாமணி இலைச்சாறு சேர்த்துக்கலாம். உத்தாமணி இலை, இந்த உத்தாமணி கொடின்றது வேலிகள்ல அதிகமா படர்ந்து வளரக்கூடிய ஒரு கொடி. இதற்கு வேலி பருத்தி அப்படின்னு கூட ஒரு பெயர் உண்டு. இதுல இருக்கக்கூடிய காய்கள் வெடித்து அதுல இருக்கக்கூடிய விதைகளோட பஞ்சு இதழ்கள், பட்டு போல பஞ்சு இதழ்கள் ஒட்டி இருக்கும். அந்த இழைகள் பார்ப்பதற்கு பஞ்சு மாதிரி பருத்தி மாதிரி இருக்கிறதுனால வேலி பருத்தின்னு ஒரு பெயர் உண்டு. இதோட பூக்கள் பார்த்தோம்னா நம்ம கொடி சம்பங்கி பூக்கள், பச்சை நிற சம்பங்கி பூக்கள் மாதிரி சின்ன சின்னதா இருக்கும், கொத்து கொத்தா பூக்கள் இருக்கும், ஆனா சிறியதா இருக்கும். இந்த இலைகளை நம்ம கசக்கி ஏற்கனவே சாறு எடுத்து வச்சிருக்கோம். உத்தாமணி இலைச்சாறு சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதோட மூக்கிரட்டை வேர் சேர்க்க போறோம். பொதுவாக நம்ம மூக்கிரட்டை கீரை தான் கிட்னிக்கான மருந்தா பயன்படுத்துவோம். இன்னைக்கு மூக்கிரட்டை கொடியோட வேரை மட்டும் எடுத்து அதோட மேல் தோலை சீவிட்டு உள்ள இருக்கக்கூடிய பகுதியை நல்லா நசுக்கி வச்சிருக்கோம். இந்த மூக்கிரட்டை வேரும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மூக்கிரட்டை வேர் நம்ம ஒரு 5 கிராம் அளவுக்கு சேர்க்கலாம். அதிகமாக சேர்த்தோம்னா கழிச்சலை உண்டாக்கும். இதோட மிளகு தட்டி போட்டுக்கணும். மிளகு ஒரு 10 மிளகு எடுத்து தட்டி இதோட சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு சேர்க்கறதுனால விளக்கெண்ணெயில் இந்த மருந்து செஞ்சாலும் அது கோல்ட் ஆகாமல் பார்த்துக்கும். உத்தாமணி இலையும் கோல்டுக்கான மருந்தாக இருக்கிறதுனால நமக்கு இது சீதளம்லாம் பண்ணாது. இதோட மிளகு சேர்த்துக்கலாம். சிறு தீயில வச்சு இதை நல்லா காய்ச்சணும். மூக்கிரட்டை வேர் நல்லா நசுக்கிட்டு விளக்கெண்ணெயோட சேர்த்து உத்தாமணி இலைச்சாரம் சேர்த்து மிளகு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு இருக்கோம். இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வடிகட்டிட்டு 15 ml இருந்து 20 ml வரைக்கும் இந்த மருந்து வரும். அதை நம்ம இரவு தூங்க போகும் பொழுது குடிச்சிட்டோம்னா அடுத்த நாள் காலையில வயிறு கழியும். லேசா ஒரு 2-3 முறை நமக்கு மலம் கழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதோட வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகள், பழைய கழிவுகள் எல்லாத்தையுமே வெளியில தள்ளக்கூடிய மருந்தா இருக்கும். நமக்கு இன்டெஸ்டைன்ல இருக்கக்கூடிய நமக்கு தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை வெளித்தள்ளக்கூடிய மருந்தா செயல்படும். அதே போல உள்ள இருக்கக்கூடிய பூச்சிகளும் வெளியில வரும். நுரையீரல்ல அதிகப்படியான கபம் தங்கி இருந்தாலும் அந்த பழைய சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தா இது செயல்படும். கபம் அதிகமா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய கன்ஜெஷன் நல்லா ரிலீவ் ஆகும். இதை எடுக்கும் பொழுது மூச்சு விடுவதில் இருக்கக்கூடிய சிரமம் கம்மியாகும். சிறுநீரக நோயாளிகள் கூட இதை வாரம் ஒரு முறை எடுத்துக்கலாம். அதே போல வயிறு உப்புசம், வயிறு மாந்தம் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த மருந்தை எடுத்துக்கும் பொழுது அதிகப்படியான கேஸ் ட்ரபிள் போன்ற பிரச்சனைகள் இருக்காது. அடிக்கடி பேதி போன்ற பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இதை எடுத்துக்கலாம். ஐந்து வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு இந்த மருந்தை நம்ம 5 இருந்து 7 ml அளவுக்கு வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மாந்தத்தினால ஏற்படக்கூடிய வயிறு பிரச்சனைகளும் கபத்தினால ஏற்படக்கூடிய நுரையீரல் தொந்தரவுகளும் கட்டுப்படும். இந்த மருந்து இப்போ தயாராயிடுச்சு. இதை வடிகட்டிடலாம். மூக்கிரட்டை வேர், உத்தாமணி இலைச்சாறு, விளக்கெண்ணெய் மற்றும் மிளகு சேர்ந்த இந்த மருந்தை வாரம் ஒரு முறை 20 ml அளவுக்கு நம்ம பருகிட்டு வரும் பொழுது வயிற்றில் உள்ள பழைய கழிவுகளை வெளித்தள்ளக்கூடிய மருந்தாகவும் மாந்தத்தை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும். அதே போல நுரையீரலில் தேங்கியுள்ள அதிகப்படியான சளியும் பழைய சளியும் கரைத்து வெளித்தள்ளக்கூடிய மருந்தாக இது செயல்படும். அன்பான நேயர்களே, வேலி பருத்தி வேலியிலே தானாக படர்ந்து நமக்கு பயன் தரக்கூடிய ஒரு மூலிகை பெர்குலேரியா டேமியா என்று சொல்லக்கூடிய உத்தாமணி என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய வேலிப்பருத்தி இலை சாறு
ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கல், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருக்கிறது. இந்த வேலி பருத்தி சாறு ஒரு 10 ml சேர்த்து அதனோடு தேன் கலந்து உள்ளுக்கு கொடுப்பதனாலே பெண்களுக்கு மாதவிலக்கு காலத்திலே ஏற்படுகின்ற மென்ஸ்ட்ரல் கிராம்ப் என்று சொல்லுகின்ற இடுப்பு வலி, அடி வயிற்று வலி இவற்றுக்கு ஒரு விடுதலை தரக்கூடியதாக இந்த வேலி பருத்தி சாறு விளங்கும். இதனுடைய இலையை விழுதாக அரைத்து பிளவை என்று சொல்லக்கூடிய ஆறாத புண்களின் மேலே போட்டு வருவதனாலே வெகு சீக்கிரத்திலே அந்த பிளவை என்கின்ற புண்ணை ஆற்றக்கூடிய ஒரு மருந்தாக வேலிப்பருத்தி விளங்குகிறது. இதனோடு மூக்கிரட்டை கீரை வேர் சேர்த்து இங்கே விளக்கெண்ணெயிலே காய்ச்சி ஒரு எண்ணெயாக நாம் வைத்திருக்கின்றோம். இதை உள்ளுக்கு நாம் பருகி வருகின்ற நிலையிலே ஒரு தேக்கரண்டி பெரியவர்கள், அரை தேக்கரண்டி சிறியவர்கள் என்று இருவேளை ஒரு வாரத்துக்கு ஒரு முறை என்று பருகி வருகின்ற நிலையிலே அவர்களுக்கு நுரையீரலை பற்றிய தொல்லைகள், அதாவது டீகன்ஜஸ்டன்ட் என்கின்ற நிலையிலே சளியை கரைத்து வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக, சுவாச பாதையை சீர்படுத்தக்கூடிய ஒன்றாக இந்த மூக்கரட்டையும் உத்தாமணியும் விளங்குகிறது. அதனோடு கூட ஒரு டையூரிட்டிக் என்கின்ற வகையிலே சிறுநீரை தாராளமாக வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக இருந்து சிறுநீரகத்துக்கு பலம் தருகிறது. ஒரு மைல்டு லாக்ஸேட்டிவ் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதனாலே மலத்தை ஓரிரு முறை எளிதாக வெளித்தள்ளி குடலை சுத்திகரிக்கக்கூடிய ஒன்றாக திகழ்கிறது. அன்பான நேயர்களே, வேலிப்பருத்தியும் மூக்கிரட்டையும் எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.